வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தலைப்பு பேரிடர் மேலாண்மை. முதலில் பேரழிவு என்ற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்வோம். பேரழிவு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படும் எந்த ஒரு பெரிய சோகத்தையும் தவிர வேறில்லை. இது இயற்கையாலோ அல்லது மனிதர்கள் செய்த தவறுகளாலோ ஏற்படலாம். நாம் நிர்வாகம் என்பது எதையாவது கையாள்வது அல்லது கட்டுப்படுத்துவது என்று பொருள். பேரிடர் மேலாண்மை என்பது பேரழிவுகள் அல்லது துயரமான சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவது அல்லது சமாளிப்பது என்பதாகும். பல்வேறு நிலைகளில் நமக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் எந்த பேரழிவிலிருந்தும் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? பேரிடர் இரண்டு வகைகளாக இருக்கலாம். ஒன்று இயற்கை பேரிடர், மற்றொன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர். பேரிடர் மேலாண்மையை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். மனிதனால் தூண்டப்பட்ட பேரிடர், விபத்து தொடர்பான பேரிடர்கள், சாலை விபத்துகள், ரயில் விபத்துகள், விமான விபத்துகள், தீ விபத்துகள், பயங்கரவாத அச்சுறுத்தல், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். முக்கிய வார்த்தைகள். பேரழிவு. ஒரு பேரழிவு என்பது ஒரு காலத்தில் நிகழும் ஒரு தீவிரமான பிரச்சனையாகும். இது பாதிக்கப்பட்ட சமூகம் அல்லது சமூகத்தின் திறனை விட பரவலான மனித பொருள், பொருளாதார அல்லது சுற்றுச்சூழல் இழப்பை ஏற்படுத்துகிறது. வெளியேற்றம். ஒரு இடத்தை முழுவதுமாக காலி செய்யும் செயல். வேண்டுமென்றே, உணர்வுபூர்வமாகவும் வேண்டுமென்றே செய்யப்பட்டது. நாசவேலை. வேண்டுமென்றே எதையாவது அழித்தல், சேதப்படுத்துதல் அல்லது தடை செய்தல். தண்டவாளங்கள். ஒரு ரயில் அல்லது டிராம் தற்செயலாக அதன் தடங்களை விட்டு வெளியேறும் செயல். குழு. கப்பல், விமானம் போன்றவற்றில் பணிபுரியும் மற்றும் இயக்கும் நபர்களின் குழு.
மனிதனால் ஏற்படும் பேரழிவுகள். இயற்கை ஆபத்துகள் எப்போதும் இயற்கையானவை அல்ல. உதாரணமாக, மும்பையில் ஏற்பட்ட வெள்ளம் கனமழையால் மட்டும் ஏற்படவில்லை. திட்டமிடப்படாத நகர வளர்ச்சி, வடிகால் பற்றாக்குறை மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பு போன்ற பிற காரணிகளும் அழிவுக்கு பங்களித்தன. இந்த காரணங்கள் மனிதனால் தூண்டப்பட்டவை. நாம் இன்னும் கவனமாக இருந்தால் இது போன்ற பல பேரழிவுகளை தடுக்கலாம். மனித அலட்சியம் அல்லது திட்டமிட்ட செயல்களால் ஏற்படும் பேரழிவுகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் எனப்படும். இந்த பேரழிவுகள் மனித வாழ்க்கை, பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றிற்கு மிகவும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. மனிதனால் ஏற்படும் பேரழிவுகளின் சில உதாரணங்களை சுருக்கமாக பார்ப்போம். விபத்து தொடர்பான பேரிடர்கள். ஒவ்வொரு நாளும் சாலைகள், ரயில்கள் மற்றும் ஆகாயத்தில் விபத்துகள் நடக்கின்றன. இடங்களை இணைக்க சாலைகள் மேலும் மேலும் கட்டப்பட்டு வருகின்றன, மேலும் அவற்றில் அதிக கார்கள் மற்றும் லாரிகள் உள்ளன. அதிக மக்கள் மற்றும் பொருள்கள் நகர்கின்றன, ஆனால் அதிக விபத்துகள் உள்ளன என்று அர்த்தம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 80,000 பேர் சாலை விபத்துகளில் இறக்கின்றனர். இது உலகின் மொத்த இறப்புகளில் 13 விழுக்காடு ஆகும். இறப்பவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தை ஆதரிக்க கூடியவர்கள். மக்கள் கவனமாக இல்லாததாலும், மிக வேகமாக வாகனம் ஓட்டுவதாலும், போக்குவரத்து மற்றும் சாலை விதிகளை மீறுவதாலும் விபத்துகள் நடக்கின்றன. சாலைகளில் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்பிப்பது முக்கியம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் சாலைகளில் பாதுகாப்பாக இருப்பதை மக்களுக்கு நினைவூட்ட ஒரு வாரம் உள்ளது. சாலையில் பயணம் செய்யும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. சட்டப்பூர்வ உரிமத்துடன் வாகனம் ஓட்டவும் மற்றும் குறைந்தது 18 வயது நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும். நடைபாதையில் நடக்கவும் அல்லது ஒன்று இல்லையென்றால் சாலையின் வலது பக்கத்தில் நடக்கவும். ஜீப்ரா கிராசிங்குகள் மற்றும் போக்குவரத்து சிக்னல்களில் மட்டும் கடக்க வேண்டும். சரியான நேரத்தில் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கவும், சரியான பேருந்தில் ஏறவும். நிற்கும்போது பேருந்து தண்டவாளத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும். ஓடும் பேருந்தில் ஏற முயற்சிக்காதீர்கள்.
பேருந்தின் ஏறும் படியில் உட்காரவோ நிற்கவோ கூடாது. வாகனத்திற்கு வெளியே உடல் பாகங்களை அசைக்கவோ அல்லது அசைக்கவோ கூடாது. ரயில் விபத்துகள். இந்தியாவில் ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ளன, முக்கியமாக பராமரிப்பின்மை, மனித தவறுகள் மற்றும் நாசவேலை காரணமாக. ரயில் விபத்துகளில் மிகவும் பொதுவான வகை தண்டவாளங்கள் உயிரிழப்பு மற்றும் காயங்களை ஏற்படுத்துகின்றன. பீகார் மாநிலம் பாகல்பூர் மாவட்டத்தில் உள்ள பழைய உல்டா பூல் பாலம் மோசமான நிலையில் இருந்ததால் இடிந்து விழுந்து அந்த வழியாக சென்ற ரயில் மீது விழுந்து 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி 35 பேர் உயிரிழந்தனர். இது போன்ற பயங்கரமான கதைகளை நாம் அவ்வப்போது கேள்விப்படுகிறோம். இது போன்ற விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க எடுக்கக்கூடிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை அடையாளம் காண முயற்சிப்போம். விபத்துகளை குறைக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ரயிலில் பயணம் செய்யும்போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. செய்யக்கூடியவை: ரயில்வே கிராசிங்குகளில் சிக்னல் மற்றும் தடையில் கவனம் செலுத்துங்கள். பாதையை கடப்பதற்கு முன் உங்கள் வாகனத்திலிருந்து இறங்கி இருபுறமும் பார்க்கவும். செய்யக்கூடாதவை: மூடிய தடைகளின் கீழ் செல்லவோ அல்லது வெளியேற்ற முடியாத இடத்தில் ரயிலை நிறுத்தவோ கூடாது. எரியக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லவோ அல்லது ரயிலுக்கு வெளியே சாய்வோம். புகைப்பிடிக்கவோ அல்லது தண்டவாளங்களில் நடக்கவோ கூடாது. சந்தேகத்திற்கிடமான பொருட்களை தொடவோ அல்லது ரயிலில் எதையும் வீசவோ கூடாது. விமான விபத்துகள். கனிஷ்கா என்று அழைக்கப்படும் ஏர் இந்தியா விமானம் 182 23 ஜூன் 1985 அன்று வெடிகுண்டு மூலம் அழிக்கப்பட்டது. விமானம் மான்ட்ரீலில் இருந்து மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அயர்லாந்து அருகே வெடித்து சிதறி கடலில் விழுந்தது. விமானத்தில் இருந்த அனைவரும் 307 பயணிகள் மற்றும் 22 பயணியாளர்கள் உயிரிழந்தனர். இந்தியா உட்பட உலகளவில் விமான விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. விமானங்களின் எண்ணிக்கை, தொழில்நுட்ப சிக்கல்கள், தீ விபத்துகள், தரையிறங்கும் மற்றும் புறப்படும் நிலைகள், விமானத்தின் சூழல், விமான கடத்தல்கள் அல்லது வெடிகுண்டு மிரட்டல்களின் போது விமான நிலைய பாதுகாப்பு போன்ற பல விஷயங்கள் பயணிகளின் பாதுகாப்பை பாதிக்கின்றன.
எடுக்கக்கூடிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகள். குழுவினரின் பாதுகாப்பு ஆர்ப்பாட்டத்தில் கவனம் செலுத்தி பாதுகாப்பு விளக்க அட்டையை படிக்கவும். பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கேட்டு அருகில் உள்ள அவசரகால வெளியேற்றம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் இருக்கை பெல்ட்டை அணியவும். அமைதியாக இருங்கள். அவசர காலத்தில் குழுவினரின் வழிமுறைகளை பின்பற்றவும். வெளியேறும் வழியை திறப்பதற்கு முன் தீயை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் மாற்று வெளியேறும் வழிகளை பயன்படுத்தவும். தரை விளக்குகளை பின்தொடர்ந்து மூக்கு மற்றும் வாயை மூடவும். தீ விபத்துகள். 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் பள்ளி தீ விபத்து பள்ளி பாதுகாப்பு குறித்த விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 93 பேர் உயிரிழந்தனர். குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தீ விபத்துக்கான எந்த தயாரிப்பும் இல்லாததாலும் சமையலறை வகுப்பறைக்கு மிக அருகில் இருந்ததாலும் இந்த சோகம் நடந்தது. அலட்சியம் அல்லது விழிப்புணர்வு இல்லாமையால் இந்த சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன. நெருப்பு வெப்பம், எரிபொருள் மற்றும் ஆக்சிஜனால் ஏற்படுகிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை துண்டித்து தீயை கட்டுப்படுத்தலாம். தீ விபத்து ஏற்படும்போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. தீயின் போது விரைவாக செயல்படவும். நீங்கள் புகை அல்லது தீப்பிழம்புகளை கண்டால் அலாரம் அடித்து கட்டிடத்தை விட்டு வெளியேறவும். தப்பிக்கும் வழிகளை தெளிவாக வைத்திருங்கள். தீயணைப்பு படைக்கு 101ஐ அழைக்கவும். உங்கள் முகவரியை தெரிவிக்கவும். புகை இருந்தால் அறையில் ஊர்ந்து செல்லவும். தடுக்கப்பட்டால் ஜன்னல் உள்ள அறைக்கு சென்று கதவை தடுத்து ஜன்னலை திறந்து உதவிக்கு அழைக்கவும். மின் சாதனங்களை அணைத்துவிட்டு வயரிங் சேதமடைந்துள்ளதா என சரிபார்க்கவும். கட்டிடத்திற்குள் மீண்டும் நுழையாதீர்கள் அல்லது அலமாரிகளில் அல்லது படுக்கைகளுக்கு அடியில் ஒளிந்து கொள்ளாதீர்கள். எரியக்கூடிய பொருட்களிலிருந்து விளக்குகளை விலக்கி வைக்கவும். பயங்கரவாத அச்சுறுத்தல். பயங்கரவாதம் என்பது பயத்தையும் ஆபத்தையும் உருவாக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கும் செயலாகும்.
பயங்கரவாதிகள் தங்கள் நம்பிக்கைகளை மற்றவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் திணிக்க விரும்புகிறார்கள். மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் பிரச்சினைகளை அமைதியாக தீர்க்க சத்தியத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்போது உலகின் சில பகுதிகளில் பயங்கரவாதம் பொதுவானது. இது குழந்தைகளின் வாழ்க்கையில் பயத்தையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகிறது. பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் அமைதியாக இருங்கள். உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். செய்திகளை கேளுங்கள். காயங்களை சரிபார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். சந்தேகத்திற்கிடமான பைகள் அல்லது பெட்டிகளை நீங்கள் கண்டால் காவல் அதிகாரியுடன் தெரிவிக்கவும். எச்சரிக்கையாக இருங்கள். விழிப்புடன் இருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். பொது இடங்களில் அல்லது பொது போக்குவரத்தில் கவனிக்கப்படாத பைகள் அல்லது சூட்கேஸ்கள் இருப்பதைக் கண்டால் காவல்துறையை 100க்கு அழைக்கவும். பொருளை கண்காணித்து விலகி இருக்குமாறு மற்றவர்களை எச்சரிக்கவும். சந்தேகத்திற்கிடமான நடத்தை அல்லது நிறுத்தப்பட்ட வாகனங்கள் குறித்த எச்சரிக்கையாக இருங்கள். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் காவல்துறை சுவரொட்டிகளை வெளியிட்டுள்ளது. முடிவுரை. பேரிடர் மேலாண்மை என்பது இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகளுக்கு தயார்படுத்துதல், பதிலளிப்பது மற்றும் அதிலிருந்து மீள்வது. இது இடர் மதிப்பீடு, தணிப்பு, தயார்நிலை, பதில் மற்றும் மீட்பு போன்ற பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கியது. பேரிடர் மேலாண்மையின் முக்கிய குறிக்கோள் மக்கள், சொத்துக்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் பேரழிவுகளின் தாக்கத்தை குறைப்பதாகும்.